Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிஙங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோ ஃபீஸ் காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் சரி, இல்லை ஐகேர் அப்ரூவ்டு வந்து எந்தெந்த காலேஜ் இருக்குது, டிஎன்ஏயு அப்ரூவ்டு வந்து எந்தெந்த காலேஜுக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணுனாலும் சரி, நீங்கள் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போடுற வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல எல்லாமே பண்ணுவோம். ஆனா மீதி எல்லாமே நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு, அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு நமக்கு டைரக்டா போய் ஆகணும். சரியா? அப்ப பாதி வரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங், பாதி வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங். சரியா? அப்ப ரெண்டுமே கலந்து இருக்கு. அதே மாதிரி நாம அப்ளிகேஷன் போடும் போதே காலேஜை ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். இதை நீங்க தெளிவா நீங்க என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு நீங்க மே 10ஆம் தேதி அப்ளிகேஷன் போடுவீங்க பாத்தீங்களா? அப்ளிகேஷன் போடும் போதே காலேஜை நீங்க செலக்ட் பண்ணணும். அதனால இப்பயே காலேஜை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங், ஆஃப்லைன் கவுன்சிலிங். சரியா? ஆஃப்லைன் கவுன்சிலிங் நம்ம சொல்லும் போது நேரம் அங்க போகிறோம். அங்க போயிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருச்சு. சரியா? நீங்க ஒரு 52 சாய்ஸ் 53 சாய்ஸ் போறீங்க. உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. காலேஜ் வந்து கிடைச்ச உடனே அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல. இப்போ எப்படி இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல மூவிங் அப்வர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி இங்க நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்லைடிங் ப்ராசஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அங்க கேட்பாங்க. நீங்க கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி போவீங்க, அங்க கேட்பாங்க இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படியே எடுத்துக்கங்க. இல்ல ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அங்க எழுதி கொடுத்துட்டு வரணும். சரியா? ஸ்லைடிங் ப்ராசஸ் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, இதை விட பெஸ்டான காலேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு எப்படி இருந்தாலும் எல்லா பேருமே எத்தனை சாய்ஸ் போடணும்? 53 சாய்ஸ் கண்டிப்பா போட்டே ஆகணும். சரியா? அப்ப இந்த 53 சாய்ஸ் நீங்க போடும் போது நீங்க உங்களுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஃபுல்லா போடுங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஃபுல்லா போடுங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபீஸை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப லோ ஃபீஸ் பிரைவேட் காலேஜ் வேணுமா, இல்ல வந்து காலேஜோட தரம் நல்லா இருக்கணும், ஃபீஸை பத்தி பிரச்சனை இல்லை அப்படிங்கறத நீங்க தான் மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப லோ ஃபீஸ் காலேஜ்ல என்னென்ன காலேஜ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி சார் எனக்கு வந்து ஐகார் அப்ரூவ்டு இருக்கணும், அதே மாதிரி டிஎன்ஏயு அப்ரூவ்டு இருக்கணும், அந்த மாதிரி காலேஜ் இருக்கா சார்? பிரைவேட்ல இருக்கு. அப்ப அந்த மாதிரி காலேஜஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம தொடர்பு கொள்ளலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ், அதுவும் எல்லா கவர்மெண்ட் காலேஜையும் போட்டக்கூடாது. நான் திரும்ப சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, முக்கியமான கவர்மெண்ட் காலேஜ் என்னன்னா கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி. சரியா? அதை எல்லா பேருமே ஃபர்ஸ்ட் போட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. செகண்ட் ஒன்று என்ன போறீங்க அப்படின்னா திருச்சி காலேஜ். தேர்ட் ஒன்று என்ன போறீங்க அப்படின்னா மதுரை காலேஜ். இது எல்லா பேருமே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 7th பிளேஸ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைச்சிருச்சு. 7th பிளேஸ்ல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த காலேஜ் வந்து ஆனா உங்களுக்கு பிடிக்காம இருக்கு. சரியா? இதை விட மேல இருக்க காலேஜுக்கு தான் என்ன சொல்றா ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. என்னன்னா இதை விட மேல நீங்க கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அந்த காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ் தான் போய் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றது எப்பயுமே உங்களுக்கு தேவையான காலேஜ். சரியா? உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே டாப்ல நீங்க கொடுக்கணும். சும்மா தேவையில்லாத காலேஜ் கொடுத்துட்டு, ஏன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய அதுல விஷயங்கள் இருக்கு. அப்ப ஸ்லைடிங் ப்ராசஸ் சொல்லும் போது மேல இதை விட பெஸ்டா இருக்கக்கூடிய காலேஜ் தான் போகும். அதே மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி அப்படின்னா ஒரு தடவை மூவிங் அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு காலேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னா அவ்வளவுதான். சரியா? காலேஜ் மாறிச்சு அப்படின்னா அந்த காலேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையவே கிடையாது. ரவுண்ட் 2 முடிஞ்சோடனே ஒரு காலேஜ் அலாட் ஆகும். ஸ்லைடிங் ப்ராசஸ்ல ஒரு காலேஜ் அலாட் ஆகும். அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங். அடுத்து ரவுண்ட் 3 முடிஞ்சோடனே இன்னும் என்னன்னு பார்த்தா காலேஜ் வந்து மாறும். அதுக்கு பேர் செகண்ட் ஸ்லைடிங். அப்ப எத்தனை ரவுண்டு முடியுதோ அத்தனை ரவுண்டு முடிஞ்ச பின்னாடி எது கடைசி ரவுண்டு முடிஞ்சு உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு அந்த காலேஜ் தான் உங்களுக்கு நீங்க என்ன சொல்ற கடைசியா கிடைக்கக்கூடிய காலேஜ் தான் உங்களுக்குரிய காலேஜ். சரியா? அப்ப ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு நீங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா காலேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரவுண்டு முடிய முடிய என்னாச்சு பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இதை பற்றின வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லோ ஃபீஸ் காலேஜஸ், அதுக்கப்புறம் டிஎன்ஏயு அப்ரூவ்டு, ஐகார் அப்ரூவ்டு காலேஜஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.